ஹலோ. ஹலோ சார், நான் ஷாலினி பேசுறேன். சொல்லுங்க ஷாலினி, என்னாச்சு? நம்ம நினைச்சதெல்லாம் விட அந்த பொண்ணு ரொம்ப டேஞ்சரானவ சார். நான் தான் சொன்னேன்ல, அவ பக்கா கிரிமினல். எந்திரிச்சிட்டாளா? நம்ம வரும்போதே அவ முடிச்சிட்டு தான் இருந்தா. நான் அவளை கட்டி போட்டிருந்த மூட்டையை செக் பண்ணினேன், அசையவே இல்லையே. அப்போ அந்த மூட்டையில இருந்தது அவளே இல்லையே. என்ன சொல்றீங்க ஷாலினி? நான் தானே அவளை மூட்டையில கட்டி வச்சேன். நீங்க கட்டி இருக்கலாம், ஆனா நான் பார்க்கும்போது அவ வெளியில இருந்தா. மூட்டையில வேற யாரோ ஒரு பையன் இருந்தா. மூட்டையில இருக்கிறது பையனா? ஆமா. அது எப்படி பூட்டின வீட்டுக்குள்ள எக்ஸ்ட்ராவா ஒரு பையன் வர முடியும்? அதான் சரி, எனக்கும் தெரியல. யார் அந்த பையன்? அவனை எங்க பேச விடுறா? நீங்க வந்து கதவை திறக்கிற வரைக்கும் அவனுக்கு அடிதான் விடும் போல இருக்கு. அடியா? ஆமா, வெட்டு கத்திய வாங்கிட்டு வந்து தரணும்னு அடம் பிடிக்கிறான். வெட்டு கத்தி எதுக்கு? அது தெரியணும்னா நீங்க இப்போ வந்து கதவை திறக்கணும். அந்த பையன் வெளியில போகணும். வெட்டு கத்திய கொண்டு வந்து அவகிட்ட கொடுக்கணும். அதை விட பெட்டர், வெட்டு கத்திய நானே கொண்டு வந்து கொடுத்துட்டா இன்னும் நல்லது. நீங்க அவகிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? கொஞ்சம் தான் ஆரம்பிச்சிருக்கேன். என் தங்கச்சிய அவதான் ஏதாவது செஞ்சுட்டான்னு உங்களுக்கு டவுட் ஏதாவது வருதா? வருது. என்ன டவுட் வருது ஷாலினி? தீவிரமான மனநோயாளியோன்னு எனக்கு டவுட் கிரியேட் ஆகுது. நீ என்ன சொல்ற ஷாலினி? ஆமா, அவ வார்த்தைகளை யூஸ் பண்ற விதம், பேச்சுக்கு சம்பந்தம் இல்லாத பாடி லாங்குவேஜ், வார்த்தைகள்ல வர பதங்கள் எல்லாமே வேற ஒரு பயத்தை உண்டு பண்ணுது. வேற பயம்னா? கிழக்காசிய நாடுகள்ல இருக்கிற ஒரு இனத்தோட பழக்கங்கள் இவளுக்கும் இருக்கும்னு எனக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. இனத்தோட பழக்கம்னா? அத நான் இப்ப சொல்றதை விட ஆதாரபூர்வமா ஆனதுக்கு அப்புறம் சொல்றேன். க்ளூ ஏதாவது சொல்லுங்கள. வேண்டாம், பயந்துருவீங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? கத்தியை கொண்டு வந்து போட்டுட்டு அந்த பையனை தூக்கிட்டு போயிட்டுமா? தூக்கிட்டு போக வேண்டியது பையனே இல்ல, பின்ன பொண்ணை தூக்கணும். அவகிட்ட தானே என் தங்கச்சியை பத்தி விசாரிக்கணும். அத பத்தின உண்மையே அந்த பொண்ணு சொல்லணும்னா அவகிட்ட இருந்து அந்த பையனை தான் நீங்க பிரிக்கணும். புரியுதா? இல்ல, முதல்ல நீங்க இங்க வந்து வெட்டுக்கத்தியை கொடுத்துட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போங்க. மத்தது அப்புறமா சொல்றேன். பை பை. ஓகே. நீங்க தான் கதவை தட்டினீங்களா? ஆமா. என்ன பண்ணீங்க இவ்வளவு நேரம் பாத்ரூம்ல? வயிறு சரியில்லை. உங்க ரெண்டு பேருக்கு என்ன வேணும்? மலர்கொடிக்கு வேண்டியதுதான் எனக்கும் வேணும். எனக்கு வேண்டியது என்ன? இத பாரு, உனக்கு வேண்டியது என்னன்னா எனக்கு தெரியும். என்ன தெரியும்? கத்தி வந்ததும் நானும் உன் கூட ஜாயின் ஆயிடுவேன். பயப்படாத. என் கூட ஜாயிண்ட் ஆகுறதுனா என்ன அர்த்தம்? புரியல. Yes. நாம ரெண்டு பேரும் ஒரே செட்டு தானா? ஆமா.
நம்ம செட்ல யாருமே இல்லையேன்னு நான் ரொம்ப நாளா வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலையா நீ கிடைச்சிருக்க. உங்களுக்கு எப்படி நான் நம்ம செட்டுன்னு தெரிஞ்சது? பார்ட்டா கடிச்சா சாப்பிட்டுடுவேன்னு கேட்டேன்னு சொன்ன இல்லையா? அங்க பிடிச்ச. எஸ். எல்லோ லாக் ஸ்மெல் அருமையா இருக்கு. இந்த வாசனை இருந்தா ரெட் வால்டர் டேஸ்டும் அருமையா இருக்கும். அதனால தான் இவனை பிடிச்சு வச்சிருக்கேன். டேஸ்டியான ஃபுட், வெரைட்டியான ஃபுட் தெரியும்ல? தெரியும். யாரு நீங்கெல்லாம்? டேய், நாங்க யாருன்னு தெரிஞ்சா நீ பயந்துருவ. வெரி குட். இவ என்னோட சிஸ்டர் பிரபாதேவி. எங்க பிரதர் தேவநாராயணன் என்ன பண்ணாரு? உன்னை பிடிக்க நாங்க போட்ட டிராமா தான் இதெல்லாம். பாவம், இவன் தான் வந்து எதிர்ச்சியா மாட்டிக்கிட்டான். இந்த எல்லோ லெக் ஸ்மெல்லுக்கு என்ன அர்த்தம்? இவனை உயிரோட வெட்டி சாப்பிடுறதுதான் உன்னோட பிளானா? ஐயோ அம்மா, வெட்டி சாப்பிடுறதா? உண்மையை நீ சொல்லிதான் ஆகணும். சார் வர சொல்லி இருந்தாரு. சாலினி மேடமா? ஆமா. வாங்க. சார் இன்னும் அரை மணி நேரத்துல வந்துருவாரு. வெயிட் பண்ணுங்க. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க. கொண்டு வரேன். உட்காருங்க. மேடம், சாரி மேடம். தம்பி, ஒரு நிமிஷம் இங்க வா. என்ன மேடம்? இங்க பக்கத்துல வா. மேடம், இங்க பக்கத்துல வான்னு சொன்னேன். என்ன மேடம்? மேடம், மேடம், என்ன மேடம் பண்றீங்க? மேடம், என்ன பண்றீங்க? இது yellow leg smell. இது உனக்கு புரியாது. கத்தி எங்க இருக்கு?
இந்த வீடியோல உன் முகமுடி கிழிஞ்சு அசல் ரூபம் தெரியும்னு நீ எதிர்பார்க்கலல்ல? இல்ல, அந்த பையனை என்ன பண்ண? கொன்னுட்டேன். அந்த டெட் பாடியை என்ன பண்ண? தின்னுட்டேன். அந்த பேக்ல என்ன எடுத்துட்டு போன? நான் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்த உடம்ப பார்சல் பண்ணி பேக்ல எடுத்துட்டு போயிட்டேன். பேக்ல வச்சுக்கிட்டு போற அளவுக்குன்னா துண்டு துண்டா வெட்டி ஆமா. எங்க இருந்து வந்தது உனக்கு இந்த குரூரம்? ஏமா, படிச்ச பொண்ணு தானே நீ? மனுஷ ஜென்மமா இருந்துகிட்டு மனுஷனையே திங்கிற கொடூரமான பழக்கம் உனக்கு பாவமா தெரியல? நானும் இதை நிறைய வாட்டி இத பத்தி ஃபீல் பண்ணியிருக்கேன், யோசிச்சிருக்கேன். அந்த எல்லோ லேக் ஸ்மெல் வர மனுஷங்களை பார்க்கும்போது என் உடம்புக்குள்ள ரத்தம் சூடாயிடுது. என்ன அறியாமலேயே ஒரு வெறி உள்ளுக்குள்ள வந்துடுது. அந்த மனுஷங்களை உடனே சாப்பிடணும் போல எனக்கு ஆசை வந்துடுது. சாப்பிட்டுடுறேன். எவ்வளவு நாளா இருக்கு இது? 14 வயசுல ஆரம்பிச்சது. 14 வயசுலயே மனுஷனை சாப்பிட்டிருக்கியா? இல்ல, அப்போ கடிச்சு ரத்தத்தை மட்டும் ருசி பார்த்தேன். முழுசா சாப்பிட்டது 3 வருஷத்துக்கு முன்னாடிதான். இதுக்காக நீ எப்பவுமே வருத்தப்பட்டதே இல்லையா? வருத்தப்படாத நாளே இல்ல. ஆராய்ச்சி பண்ண, நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு ஆராய்ச்சி பண்ண. அப்பதான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. என்ன உண்மை? இது என்னோட தப்பு இல்ல, என் ஜீனோட தப்புன்னு எனக்கு புரிஞ்சுது. ஜீனோட தப்புன்னா? எங்க இருந்து இந்த பழக்கம் வந்திருக்கோன்னு எங்க பாட்டி ஊர்க்காரங்க வரைக்கும் எல்லாரையும் நான் விசாரிச்சேன். அப்பதான் எங்க கொள்ளு தாத்தா செஞ்ச ஒரு விபரீதம் புரிஞ்சது. என்ன அது? அவர் ஒரு போட்டோகிராஃபரா கிழக்காசிய நாடுகள்ல அடர்த்தியான காடுகள்ல போட்டோ எடுக்க போயிருக்காரு. அப்போ அங்க இருந்த கேனிபல்ஸ் வம்சத்து பொண்ண காதலிச்சு கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டாராம். அவங்க இங்க வந்த பின்னாடி அவங்க வம்சத்தை சேர்ந்த விஷயமெல்லாம் மறந்துட்டு எங்க குடும்பத்தோடயே ஐக்கியமாயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் 3 தலைமுறையில யாருக்குமே இந்த பழக்கம் இல்லையா? ஆனா எப்படியும் எங்க கொள்ளு பாட்டியோட கேனிபல்ஸ் ஜீன் எனக்குள்ள வந்திருக்கு. அத பத்தி நான் உணரத்துக்குள்ள நான் மனுஷ கறியோட ருசிய தெரிஞ்சுக்கிட்டு தப்பிக்க முடியாம கிடைக்கும் போதெல்லாம் தப்பு பண்ணிட்டேன். என் தம்பியை கூட இப்படிதான் பண்ணிட்டியா? ஆமா. ஏமா, அவ என்ன தப்பு பண்ணனா? சந்திரா என்கிட்ட வந்து கேனிபல்ஸ பத்தி ஆராய்ச்சி பண்றான் என் தம்பினதும் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. விசாரிச்சப்போ நம்ம நாட்டுல கேனிபல் ஒருத்தர்
வந்தத பத்தி தேவா ரிசர்ச் பண்றாருன்னு புரிஞ்சது. உடனே என்ன பத்தி தெரிஞ்சிருமோன்னு பயந்துட்டேன். உடனே மடக்கணும். நான் தேடிக்கிட்டு இருக்க விஷயம் என்ன என் கண்ணில் தென்படலை. இன்னும் எவ்வளோ நேரம் தான் தேடணுங்கிறதும் தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ. நான் அப்புறமா கூப்பிடுறேன். எஸ், நீங்க தான் தேவநாராயணன் அலையஸ் தேவாவா? ஆமா. நீங்க யாரு? நம்ம நாட்டுல மனுஷன் சாப்பிடுற வம்சத்துக்காரங்களை கண்டுபிடிக்க போராடிட்டு இருக்கியாமே? ஆமா. உங்களுக்கு யாரு சொன்னது? சொன்னது யாருன்னு அப்புறமா சொல்றேன். ஆனா நீ தேடுற ஆளு யாருன்னு எனக்கு தெரியும். யாரு? என் கூட வந்தா அத சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவனும் எல்லோ லேக் ஸ்மெல் உள்ளவன்னு தெரிஞ்சது. வேண்டாம், விட்டு என்ன விட்டு என் கட்டா விட்டு விடு. நீ என்ன பண்ற? என் கட்டா விட்டு விடு. உன்கிட்ட இருந்து வர ஸ்மெல் ரொம்ப அருமையா இருக்கு. I'm lucky. நீ கேனிபல்ஸா? Yes. நீ எதிர்பார்க்கலல்ல? வேணாம், விட்டு. உன்ன மாதிரி ஆளுங்க உயிரோட இருந்தா ரொம்ப ஆபத்து. அதான் கொடூரமான பாய்சனை உனக்கு இன்ஜெக்ட் பண்ணிட்டேன். நிறைய வாட்டி நானும் இந்த மாதிரி முடிவுக்கு வந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு யோசிச்சிருக்கேன். ஆனா தைரியம் வராது. மனுஷங்களை கொன்னு அந்த உடம்ப சாப்பிடுற தைரியம் இருக்கிற எனக்கு என்னை சாகடிச்சுக்கிற தைரியம் வரல.